இப்போ ஊளி மீன் பொரிக்கிறதுக்கு தூள் உப்பு நம்ம கொஞ்சம் போட்டுக்கிறோம். அந்த மீன் காண்ற அளவுக்கு நம்ம போட்டுக்கிற வேண்டியது. அதிகமாக போட்டோம்னா மீன் வந்து ஒரு மாதிரி உப்பு கச்சி போயிடும். இது நம்ம வீட்டு குழம்பு பொடி. வீட்டு குழம்பு பொடி வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து நமக்கு இது காரம் காணாது. மீன் பொரிக்கிறதுக்கு காரம் காணாது. ஏன்னா இந்த வட்டம் நான் அரைச்ச பொடி கொஞ்சம் காரம் கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இந்த மீனுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றினோம். பிள்ளைன்னு காணலைன்னா இல்லைன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரிக்கிறணும். இப்போ வந்து நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கோம். எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம புழிஞ்சுக்கிறோம். பாதி பழம். ரொம்ப எலுமிச்சம்பழம் போட்டுறக்கூடாது. போட்டோம்னா நமக்கு வந்து அந்த மீன் சாப்பிடும்போது புளிப்பு தன்மையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோம். நல்லா மசாலா வந்து இந்த உப்பு எல்லாமே சேர்ந்து வர்ற அளவுக்கு கரைச்சிக்கிறணும். நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சிட்டோம்னா மீனில் வந்து ஒட்டாது. மீன் வந்து கொஞ்சம் லேட்டாக ஆக ஆக அந்த இலக்கம் கொடுக்கும். மீன் வச்சுருக்கோம். மீனை வந்து நல்லா பீஸரில் மசாலா தடவி கிழங்கா மீனை நம்ம வந்து வச்சுருக்கோம். ஒரு பொரிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா மசாலா ஒட்டி மீன் வந்து நல்லாவே இப்போ தான் நம்ம மசாலா போட்டு தரணும் மாதிரி அப்படி இருக்கும். நம்ம உடனே நம்ம எடுத்த உடனே பீஸர்லேருந்து எடுத்து குழம்பு பொரிக்கணும்னு நினச்சோம்னா மீன் வந்து ஜில்லுன்னு ஐஸ் கட்டியாக இருக்கும். இப்படி குலைவாக இருக்காது. இந்த மாதிரி குலைவாக இருக்கணும்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எடுத்து வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் எடுத்து வச்சுருவோம். இந்த மீனை நம்ம பொரிப்போம். மீனை வந்து நம்ம இந்த எண்ணெயில் போடும். இது நல்லா வேகட்டும். அப்புறம் திருப்பி மீனை வந்து திருப்பி போடும். உடஞ்சிடாத அளவுக்கு நம்ம திருப்பி போடணும். நல்லா வேகும். நல்லா வேகும். மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கணும். இதை விட வெந்தாலும் மீன் வந்து கறி போயிடும். ஒரு அளவு தான் மீன் வந்து வேகும். ரொம்பையும் முறுமுறுன்னு எடுத்தோம்னாலும் மீன் கலர் மாறிடும். நம்ம வந்து இதில் எந்த கலர் பொடியும் சேர்க்காதனால கலர் வந்து கம்மியாக இருக்கும். ஏதாவது கலர் ஃபுட் கலர் சேர்த்துருந்தோம்னா மீன் சிவப்பாக இருக்கும். மீனோ சிக்கனோ கலராக இருக்குதுன்னா ஃபுட் கலர் சேர்த்துப்பான். சும்மா நம்ம மசாலா பொடியில் இவ்வளோ கலர் வராது. நல்லா இருக்கு. மீன் பொரிக்கிறோம்னாலே நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றி ஆகும். கிழங்கா மீனை வந்து நம்ம நல்லா பொரித்து எடுத்துட்டோம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தலைப்பகுதி எடுத்து குழம்பு வச்சுட்டோம். இது வந்து கொஞ்சம் பெரிய மீனாக இருந்ததுனால தான் அந்த மாதிரி பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா நம்ம முழுசாக போடலாம். இல்லைன்னா நம்ம வந்து நடு துண்டு வெட்டலாம். ஒரு 2 துண்டு 3 துண்டு வெட்டலாம். இது வந்து கொஞ்சம் பரவாயில்லாத மீனுங்கிறதுனால 2 பாகமாக வெட்டணும். தலை பக்கமும் வால் பக்கமும். வால் பக்கத்தை போட்டு நம்ம பொரிச்சிட்டோம். தலை பக்கத்தை போட்டு குழம்பு வச்சுட்டோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கிழங்கா மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொரிச்சு பிள்ளைகளுக்கு பார்த்து நீங்கள் பிச்சு ஊட்டுங்க.
சின்ன பிள்ளைய கையில் கொடுத்துட்டிங்கன்னா முள் எதுவும் மாட்டிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க.